முன்னொரு காலத்துல இந்த உலகின் ஒரு மூலையில் அரோமா அப்படின்னு ஒரு மிக அழகான சிறிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட பேருக்கு ஏத்த மாதிரியே அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாலே போதும், மூக்கை துளைக்கிற ஒரு இனிமையான நறுமணம் வீசும். அது என்ன வாசனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் ஸ்ட்ராபெரி பழங்களோட வாசனை. அந்த நாடு முழுக்க கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் செழிப்பா வளர்ந்து கிடக்கும். அந்த நாட்டு மக்கள் வேற எந்த தொழிலையும் செய்யல, இந்த ஸ்ட்ராபெரி விவசாயம் தான் அவங்க வாழ்க்கையே. உலகத்திலேயே மிகச்சிறந்த சுவையான ஸ்ட்ராபெரி பழங்கள் அங்கேதான் விளைஞ்சது. அந்த நாட்டுக்கு ஒரு அழகான இளவரசி இருந்தா. அவ பெயர் பெரி. பெரிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் உண்டு. அவளால ஸ்ட்ராபெரி பழத்தை சாப்பிடாம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. காலையில எழுந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் அவ கையில எப்பவும் ஒரு கிண்ணம் நிறைய ஸ்ட்ராபெரி பழங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பெரி சும்மா சாப்பிடுற ஜாலியா சுத்தி திரியுற சாதாரண இளவரசி கிடையாது. அவ ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அவளுக்கு அறிவியல்னா ரொம்ப பிடிக்கும். குறிப்பா தாவரங்களை எப்படி நல்லா வளர்க்கிறது, பழங்களோட சுவையை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு எப்பவும் தன்னோட அரண்மனை ஆய்வகத்துல ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பா. அவங்க அம்மா அந்த நாட்டு ராணிக்கும் தம் பொண்ணை நினைச்சா ரொம்ப பெருமை. ஏன்னா பெரி கண்டுபிடிக்கிற புது புது உரங்கள் மற்றும் முறைகளால தான் அந்த நாட்டோட விவசாயம் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தப்பதான் விதி ஒரு பயங்கரமான சூறாவளி ரூபத்துல அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சது. ஒரு நாள் சாயங்காலம் வானம் திடீர்னு கருத்து போச்சு. மேகங்கள் எல்லாம் திரண்டு பயங்கரமான இடி மின்னலோட ஒரு பேய் காத்து வீச ஆரம்பிச்சது. அந்த ஊர் மக்கள் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புயலை பார்த்ததே இல்லை. அந்த காத்துல மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சு போச்சு. வீடுகளோட கூரைகள் எல்லாம் பீச்சிக்கிட்டு பறந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் விட பெரிய சோகம் என்னன்னா, அந்த நாடு உயிராக நேசிச்ச அவங்களோட ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் எல்லாமே அந்த புயல்ல சின்ன பின்னமா அழிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில சூரியன் உதிச்சப்போ அந்த அரோமா தேசமே அழுகை சத்தத்துல மூழ்கி இருந்தது. நேத்து வரைக்கும் சிவப்பு நிறத்துல ஜொலிச்ச அந்த நிலம் இன்னைக்கு வெறும் சேரும் சகதியுமா காய்ஞ்ச குச்சிகளுமா மாறி போயிருந்துச்சு. மக்களோட வாழ்வாதாரம் ஒரே ராத்திரியில அழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம அந்த ஊர் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அரண்மனையில மன்னரும் ராணியும் கூட சோகத்துல ஆழ்ந்து போய் இருந்தாங்க. மக்களோட பசிய போக்க முடியலேன்னு மன்னர் கலங்கினாரு. இத பார்த்த இளவரசி பெரிக்கு மனசு தாங்கல. நான் இப்படியே சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டேன். என்னோட படிப்பு, என் அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி இழந்த இந்த வளத்தை நான் மீட்டு கொண்டு வருவேன் அப்படின்னு சபதம் எடுத்தா. அன்னைக்கே அவ தன்னோட ஆய்வகத்துக்குள்ள நுழைஞ்சா. வெளியுலக தொடர்பே இல்லாம ராத்திரி பகலா அவ ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சா. அவளோட திட்டம் என்னன்னா, இயற்கையா விளையறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காம அறிவியல் மூலமா உடனடியா ஸ்ட்ராபெரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல அவளுக்கு தோல்வி மேல தோல்விதான் கிடைச்சது. அவ உருவாக்கின ரசாயனங்கள் வெடிச்சு சிதறும், சில சமயம் கருப்பு புகை வரும், சில சமயம் துர்நாற்றம் வீசும். இத பார்த்த அரண்மனை பணியாளர்களும் ஊர் மக்களும் அவளை தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ஊரே கஷ்டத்துல இருக்கு, இவ என்னடானா உள்ள உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கா, இவளோட இந்த விபரீத விளையாட்டு நமக்கு இன்னும் பெரிய ஆபத்து கொண்டு வர போகுது அப்படின்னு திட்டினாங்க. இதை கேட்கும்போது பெரிக்கு அழுகையா வரும். அவன் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்போ அவங்க அம்மா அங்க வந்தாங்க. தரையில கிடந்த ஒரு சின்ன காய்ஞ்ச போன ஸ்ட்ராபெரி பழத்தை பெரி கையில கொடுத்தாங்க. மகளே, இது அந்த புயல்ல தப்பிச்ச கடைசி விதை. மக்கள் என்ன வேணாலும் பேசிட்டோம், ஆனா உன்னால முடியும்னு எனக்கு தெரியும், நம்பிக்கையை விடாத அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட அந்த வார்த்தை பெரிக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. அவ மறுபடியும் முயற்சியை தொடங்கினா. இந்த முறை அந்த இயற்கையான பழத்தோட தன்மையை அடிப்படையா வச்சு ஒரு புது விதமான திரவத்தை கண்டுபிடிச்சா. பல வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்த ஆய்வகத்துல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெரிய எந்திரம் மெதுவா இயங்க ஆரம்பிச்சது. அந்த எந்திரத்தோட குழாய்கள் வழியா பஞ்சு மிட்டாய் மாதிரி மென்மையான இளஞ்சிவப்பு நிற புகை வெளியே வந்துச்சு. அது பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த புகை அப்படியே ஜன்னல் வழியா வெளியே போய் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. பெரிய ஓடி வந்து பால்கனில நின்னு பார்த்தா. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா வானத்துல பரவி ஒரு பெரிய இளஞ்சிவப்பு மேக கூட்டமா மாறுச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் வானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்னது இது, மேகம் ஏன் இப்படி பிங்க் கலர்ல இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும்போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. அந்த மேகத்திலிருந்து மழை துளிகள் விழல, அதுக்கு பதிலா நல்ல பழுத்த ரசமான ஸ்ட்ராபெரி பழங்கள் மழையா கொட்ட ஆரம்பிச்சது. நீங்க நம்புவீங்களா, வானத்துல இருந்து பழங்கள் கொட்டுறத? ஊரே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது.
குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து அந்த பழங்களை பிடிச்சு சாப்பிட்டாங்க. அதோட சுவை இயற்கையான பழங்களை விடவும் அமிர்தமா இருந்துச்சு. பெரியோட முயற்சி ஜெயிச்சிடுச்சு. மக்கள் எல்லாரும் அவளை தப்பா பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை கடவுள் மாதிரி கொண்டாடினாங்க. அரோமா தேசம் மறுபடியும் செழிக்க ஆரம்பிச்சுது. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பக்கத்து நாடுகளுக்கும் பரவுச்சு. பக்கத்து நாட்டு மன்னர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு ஆங்கஸ். அவருக்கு பேராசை அதிகம். எது செஞ்சாலும் அது உலகத்திலேயே பெருசா இருக்கணும்னு நினைப்பாரு. பெரியோட இந்த கண்டுபிடிப்பை பத்தி கேள்விப்பட்டதும் உடனே படைகளோட அரோமா தேசத்துக்கு வந்தாரு. பெரிய சந்திச்சு, இளவரசியே, நீங்க ஒரு மேதை. உங்க அறிவாற்றலை கண்டு நான் வியந்து போயிட்டேன். என்னோட ராஜ்யத்துல அடுத்த வாரம் என்னோட 50வது பிறந்தநாள் விழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பல தேசத்து ராஜாக்கள் வராங்க. அவங்க எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்படணும். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. பெரி பணிவா என்ன செய்யணும் மகாராஜான்னு கேட்டா. அதுக்கு அவரு, நீங்க வானத்திலிருந்து சின்ன சின்ன பழங்களை வர வச்சீங்க, ஆனா எனக்கு அது போதாது. அந்த விழா அன்னைக்கு உலகமே பார்த்து மிரண்டு போற மாதிரி ஒரு அரண்மனை அளவுக்கு பெரிய ராட்சத ஸ்ட்ராபெரி பழத்தை நீங்க உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் என்னோட கௌரவம் அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதுமே பெர்ரி அதிர்ச்சி ஆயிட்டா. மன்னரே, இயற்கைக்கு மாறா எதையும் அளவுக்கு அதிகமா செய்யக்கூடாது. அது பெரிய ஆபத்துல போய் முடியும். சின்னதா பழங்களை உருவாக்குறது வேற, ஆனா மலை அளவுக்கு பெரிய பழத்தை உருவாக்குறது இயற்கைய மீற செயல் அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னான். ஆனா மன்னர் ஆங்கஸ் எதையும் கேக்குற நிலைமையில இல்ல. முடியாதுன்னா சொல்லு, உன்னோட இந்த தொழிற்சாலைய நான் இழுத்து மூடிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. வேற வழி இல்லாம பெர்ரி அந்த ஆபத்தான பரிசோதனைக்கு ஒத்துக்கிட்டா. விழா நாளும் வந்தது. மைதானம் முழுக்க மக்கள் கூட்டம். பெர்ரி நடுக்கத்தோட அந்த இயந்திரத்தை ஆன் பண்ணினா. மன்னர் கேட்டதுக்கால இயந்திரத்தோட சக்திய 100 மடங்கு அதிகரிச்சு வச்சிருந்தா. இயந்திரம் பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சது. திடீரென அந்த மேடையில ஒரு ஸ்ட்ராபெரி பழம் உருவாக ஆரம்பிச்சது. அது கண்ணிமைக்கிற நேரத்துல பலூன் மாதிரி உப்பி பெருசாகுது. முதல்ல ஒரு ஆள் உயரத்துக்கு வந்தது, அப்புறம் ஒரு யானை உயரத்துக்கு, அப்புறம் ஒரு வீடு உயரத்துக்குன்னு வளர்ந்துகிட்டே போகுது. மன்னர் ஆங்கஸ் இத பார்த்து சந்தோஷத்துல கைத்தட்டினாரு. ஆனா பெர்ரிக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பழம் வளர்றது நிக்கவே இல்ல. அது வளர்ந்து வளர்ந்து வானத்தையே முட்டிருச்சு. சூரிய ஒளியே பூமிக்கு வராத அளவுக்கு அது பெருசாயிடுச்சு. அந்த பழத்தோட பயங்கரமான எடை தாங்காம பூமி அதிர ஆரம்பிச்சது. பக்கத்துல இருந்த அரண்மனை சுவர்கள் எல்லாம் டமார் டமார்னு வெடிக்க ஆரம்பிச்சது. மக்கள் பயத்துல, ஐயோ ஓடுங்க, பூமி அழிய போகுதுன்னு கத்திக்கிட்டு நாலாபுறமும் ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த ராட்சத பழம் மெதுவா அரண்மனை மேல சாய ஆரம்பிச்சது. மன்னர் ஆங்கஸ் இப்பதான் தான் செஞ்ச தப்ப உணர்ந்தாரு. பெர்ரி, எப்படியாவது இதை நிறுத்து, என்னை காப்பாத்துன்னு கெஞ்சினாரு. பெர்ரி இயந்திரத்தை நிறுத்த முயற்சி பண்ணினா, ஆனா அதிகப்படியான வெப்பத்துல அந்த இயந்திரத்தோட கண்ட்ரோல் போர்டு வெடிச்சு செதறிடுச்சு. இனிமே இயந்திரத்தை நிறுத்தவே முடியாதுங்கிற நிலைமை. அந்த ராட்சத பழம் இன்னும் கொஞ்ச நேரத்துல விழுந்து எல்லாரையும் நசுக்க போகுது. அந்த பதற்றமான நேரத்துல பெர்ரியோட மூளை மின்னல் வேகத்துல வேலை செஞ்சது. அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சிட்ரஸ், எலுமிச்சை சாறு பழங்களோட வளர்ச்சியை தடுக்கும்னு படிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சா. உடனே தன்னோட பையில இருந்த அடர்த்தியான எலுமிச்சை திரவம் இருந்த ஒரு பெரிய ஸ்ப்ரே பாட்டில எடுத்தா. ஒரு வினாடி கூட தாமதிக்காம பக்கத்துல இருந்த ஒரு கோபுரத்து மேல கஷ்டப்பட்டு ஏறி அந்த ராட்சத பழத்துக்கு நேரா அந்த திரவத்தை பீச்சி அடிச்சா. அந்த திரவம் அந்த பெரிய பழத்து மேல பட்ட உடனேயே ஒரு அற்புதம் நடந்தது. பலூன்ல ஊசி குத்தினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த ராட்சத ஸ்ட்ராபெரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. அடுத்த சில நொடிகள்ல பூம் அப்படின்னு ஒரு பெரிய சத்தத்தோட அது வானத்திலேயே வெடிச்சு சிதறினது. ஆனா அதுல இருந்து எந்த ஆபத்தும் வரல. ஏன்னா வெடிச்ச அந்த பெரிய பழம் லட்சக்கணக்கான சின்ன சின்ன அழகான ஸ்ட்ராபெரி பழங்களா மாறி மறுபடியும் ஊர் முழுக்க மழையா கொட்டுச்சு. மக்கள் எல்லாரும் தலையில கைய வச்சுக்கிட்டு பயந்து போய் நிமிர்ந்து பார்த்தாங்க. ஆபத்து நீங்கி சுவையான பழங்கள் கொட்டுறத பார்த்ததும் அவங்களுக்கு உயிர் திரும்பி வந்துச்சு. பெர்ரி வாழ்க, இளவரசி வாழ்கன்னு முழக்கமிட்டாங்க. மன்னர் ஆங்கஸ் தலை குனிஞ்சு பெர்ரி கிட்ட வந்தாரு. என்னோட பேராசை என்னையே அழிச்சிருக்கும், நீங்க சொன்னதை நான் கேட்டிருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்டாரு. பெர்ரி சிரிச்சுக்கிட்டே, மன்னரே, அறிவுங்கிறது ஆக்கத்துக்கு தான் பயன்படணும், அழிவுக்கு இல்ல. இயற்கை நமக்கு தேவையானதை கொடுக்கும், ஆனா பேராசைப்பட்டா இருக்கிறதையும் பிடுங்கிக்கும்
அப்படின்னு சொன்னான். அன்னையில இருந்து பெர்ரி தன்னோட அறிவை மக்களோட நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன்னு உறுதிமொழி எடுத்தா. அரோமா தேசம் மறுபடியும் பழைய மாதிரி சந்தோஷமான வாசனை மிகுந்த ஒரு சொர்க்க பூமியா மாறுச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, திறமை இருக்கேன்னு இயற்கையை மீறி எதையும் செய்யக்கூடாது. அதே சமயம் ஆபத்து வரும்போது பதறாம புத்திசாலித்தனமா யோசிச்சா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கலாம்.